3 மாசம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. தாவேகாவினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? தாவேகா திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கோயிலில் லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, டிராவல்ஸு. இங்கேருந்து கிளம்பி நேராக இந்த கோயில், அங்கேருந்து முடித்து விட்டு மதிய உணவு, அங்கேருந்து இதுன்னு ஏன் பிரச்சாரம் பண்ணானே டூர் ப்ரோக்ராம் போட்டு வச்சுக்கிறீங்க. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா. 26, 27, 28 போட்டுச்சு எல்லாமே. அப்போ எப்போ எங்கேயா பிரச்சாரம் பண்ணுவீங்க? இந்த தூரத்தெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. பிரச்சாரம் பண்ணோம்ல. சூப்பர்ப்பா, இத சூப்பர்னு சொல்றோம். ஒரே நாளில் எப்படிங்க எத்தனை மாவட்டத்தை கவர் பண்ணுங்க? எங்க சென்னையில் ஆரம்பிச்சு திருவள்ளூர், வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், கிருஷ்ணகிரி ஒரு நாள்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? தமிழக மக்களே வண்டி ஏறா போலாம். அது வாணியம்பாடியில் பேசிடலாம். மறந்து விடாதீர்கள், கிளம்பு போலாம். ஆம்பூர்ல போய் உங்கள் சின்னம் போலாம். கிருஷ்ணகிரியில் மறந்து விடாத உங்கள் சின்னம் விசில் சின்னம். பிரச்சாரம் வெற்றிகரமாக முடிந்தது. தலைவரை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். தலைவரை பயங்கரமா பிரச்சாரம் பண்ணுவாங்க. என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். போதுமா? எஸ்ஏசி அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு, விஜய் கொடுக்குற வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வம்பில் தூக்குறதுல எஸ்ஏசி பெரிய கில்லாடி. அவர் சொல்றாரு, காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸுக்கு பவர் கொடுப்போம். இவர் ஜென்ரேட்டர் கம்பெனி வச்சுக்கிறாரு. ஜென்ரேட்டர் கம்பெனி தான் வாங்கிட்டு போ, 5 லிட்டர் ஊத்துனா பவர் கிடைச்சிடும் அப்படின்னு காங்கிரஸுக்கு இவங்க பவர் கொடுக்குறாங்க. உனக்கு ஏங்க பீஸ் பிடிங்கி விட்டுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி நிற்கிறீங்க. இல்லை காங்கிரஸ் வேற தனிச்சு தான் நிக்க போறாங்களா சார்? வேற ஆப்ஷன் இல்லையா சார்? தனித்து விடப்பட்டு இருக்கிறார்கள். தனிச்சு தான் நிக்க போறாங்கன்னா எல்லா கட்சியும் எந்த கட்சியுமே நம்பி வரலையே சார். ஆட்சி பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்றாங்க. கட்சி ஆபீஸ் எங்க இருக்குது? பனையூர்ல இருக்கு. பனையூர்ல கட்சி ஆபீஸா இருக்குது. இரும்பு கட்டு போட்டுல பூட்டி வச்சுக்கிறீங்க.